இதில் வந்து பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் அப்படின்னு பிரிக்கிறத விட, எந்த கிரகம் எங்கே இருந்தால் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா, நம்ம அந்த கிரகம் எங்கே எப்படி இருக்கோ அதுபடி தான் நடந்துக்கும். ஒருத்தருக்கு வந்து நல்லவராக இருக்கிறவர், இன்னொருத்தருக்கு வந்து அவர் கெட்டவராக இருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் கிரகங்களும். ஸோ இதில் இவருக்கு நல்லவராக இருக்கிறவர், அவர் கெட்டவராக இருக்கிறனால, இப்போ இவர் நல்லவர் கெட்டவர்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். அது மாதிரி கிரகங்கள் வந்து 1, 4, 7, 10 வந்து பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் இதில் வந்து சூரியன், சனி, செவ்வாய் இது 3மே இங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகம். அது மாதிரி பார்த்திங்கன்னா 4ல் மட்டும் பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு முழு சுபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், இவர் வந்து மிதுனம், கன்னிக்கு வந்து உபய